அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்பட, உங்கள் கடன் தொல்லைகள் விரைவில் நீங்க, கோடீஸ்வர யோகம் கிடைக்க, முருகப்பெருமானுடைய அற்புதமான அருள் கிடைக்க 13ஆம் தேதி, அதாவது ஜனவரி 13, 2026 வருடம் நான் சொல்லும் இந்த எளிய முருகர் வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்யுங்கள். நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும். வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் தகவல். மகா சிவராத்திரி நன்னாள். இந்த மகா சிவராத்திரி நாளில் 28 சிவ பூஜைகளை 28 மணி நேரங்கள் சொல்லித்தரப்போகின்றோம் ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக. இதில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு எத்துணை பூஜை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எத்துணை பூஜைகள் வீட்டில் செய்ய முடியுமோ, மகா சிவராத்திரி வீட்டில் சிவ பூஜை செய்யறது தான் பரிபூர்ணமான மங்களத்தை உங்களுக்கு தரும். கோயிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது அதெல்லாம் வழக்கம் போல செஞ்சுக்கோங்க. வீட்டில் ஒருவேளை பூஜையாவது நீங்கள் செய்யணும். அதை சொல்லித் தருவதற்காகவும் 28 சிவ ருத்ர மந்திரங்களை தருவதற்காகவும் மானசீக தீட்சை தருவதற்காகவும் இந்த குழுவை நம்ம தொடங்கியிருக்கோம். இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் கண்டகி நதியில் இருந்து எடுத்து 3 சிவாலயங்கள் வைத்து உயிரூட்டப்பட்ட சாலிகிராம் பிரசாதமாக தரப்போகிறேன். டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த குழுவின் விவரங்கள் வழங்கப்படும். 13/1/2026 மார்கழி 29 செவ்வாய்க்கிழமை அன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரமாக இருக்கின்றது. நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அன்றைய நாளில் காலை மாலை நான் சொல்கிற வழிபாட்டை செய்யணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலையில் 6 மணிலிருந்து 7:30 மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 9 தீபங்கள், முருகப்பெருமானுடைய படம் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமானுடைய வேல் எது இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக 9 தீபங்கள் ஏற்றுங்கள். வடக்கு திசை நோக்கி எரியுமாறு. அந்த தீபத்தில் நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் ஊற்றுங்கள் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். நமது தயாரிப்பான மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மகா சிவராத்திரி ஆஃபராக மகா சிவராத்திரி வரைக்கும் தீப எண்ணெய் வாங்குற அத்தனை பேருக்கும் தீர்த்த பொடி சிறிது பிரசாதமாக தரப்போகிறேன். இந்த தீர்த்த பொடி நான் சொல்கிற திதியில் உங்கள் வீட்டில் தண்ணீரில் கலந்து தெளிக்கணும். ரொம்ப அற்புதமான அருளை தரக்கூடிய, பெருமாளின் அருளை பெற்றுத்தரக்கூடிய தீர்த்த பொடி. தீப எண்ணெய் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் இனிப்புகளை அல்லது பால் அல்லது பழங்களை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் சரவண பவவோ அப்படிங்கிற இந்த அற்புத மந்திரத்தை, தெய்வீக மந்திரத்தை, கேட்கும் வரத்தை தரும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். காலை மாலை இதே மாதிரி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 9:30 மணிக்குள்ளே எப்போனாலும் 2 வேளையும் வழிபாடு செய்யணும். செஞ்சு பாருங்க, முருகன் அருளால் நல்லது நடக்கும். மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானை சிலை அல்லது வேல் இருந்தால் இந்த விசாக நட்சத்திர நாளில் பால் அபிஷேகம் செய்தால் வளமையும் நன்மையும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி. சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்க தத்தாத்ரேயர் மகா ஹோமம் நடத்தி மகா ருத்ராட்ச மாலை பிரசாதம் தரப்போகின்றோம். டிஸ்பிளேல எந்தெந்த ராசிக்காலுக்கு நடத்தணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ராசிக்காரங்க பதிவு செய்ய விரும்பினா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் தை அமாவாசை உங்களால் உங்கள் முன்னோர்களுக்கு கடற்கரைகளுக்கு சென்று புனிதமான நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் தர முடியலையா? கவலைப்பட வேண்டாம். எங்களது அறக்கட்டளை சார்பாக பிண்ட தர்ப்பணம் தருவதற்கு பதிவுகள் எடுத்துட்டு இருக்கோம். குருமுகமாக இந்த பிண்ட தர்ப்பண நிகழ்வு அதர்வண வேத முறைப்படி நடைபெற உள்ளது. விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.